ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சைபர் பாதுகாப்புக்குள் டே 2 பயணம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடிஎஸ் விசஸ் ஐபிஎஸ் இதை பற்றின பார்த்துருவோம். ஐடிஎஸ் ஐடிஎஸ் சொன்னால் ஃபுல் ஃபார்ம் என்னன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம். இது எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னா, ஒரு ஒரு சாஃப்ட்வேரில் வந்து ஏதாச்சும் பிஹேவியர் வந்து சேஞ்ச் ஆயிருந்துச்சுன்னா அதை வந்து மானிட்டர் பண்ணி இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, இதில் ஆக்டிவிட்டி சரியில்லை அப்படின்றத நம்மளுக்கு வந்து டிடெக்ட் பண்ணி நம்மளுக்கு சொல்லும். அதுக்கப்புறம் வந்து ஒரு ஐபிஎஸ். ஐபிஎஸ்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஷன் ப்ரிவென்ஷன் சிஸ்டம். இது என்ன பண்ணும்னா மானிட்டரும் பண்ணும், அதே சமயம் அதை வந்து பிளாக் பண்ணுறதும் வழியும் தேர்ந்தெடுக்கும். இது வந்து லைக் ஃபயர்வால் மாதிரியும் இது யூஸ் ஆகும் ஐபிஎஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜீரோ டே அட்டாக். அந்த மாதிரி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜீரோ டே அப்படின்னா ஒரு ஒரு கம்பெனி வந்து ஒரு சாஃப்ட்வேர் இல்லை ஒரு ஏதாச்சும் ஒரு வெப்சைட் லைக் ஒரு அப்ளிகேஷனே வச்சுக்குவோம், அதை வந்து ப்ரொடியூஸ் வெளியே விடுறாங்கன்னா அதில் வந்து சம் ஆஃப் வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை வந்து இப்போ எக்ஸாம்பிள் நம்ம ப்ளே ஸ்டோரில் வந்து அப்டேட், வாட்ஸ்அப்பில் அப்பப்போ வந்து அப்டேட் விடுறாங்கல்ல, அது மாதிரி தான் சம் வல்னரபிலிட்டி இருந்துச்சுன்னா அதை உடனே வந்து சால்வ் பண்ணுறது முடிஞ்சால் சால்வ் பண்ணுவாங்க. அப்படி சால்வ் பண்ண முடியலை அப்படின்னா அதே மாதிரி இருக்கிறத வந்து பழைய வெர்ஷன்ல இருந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணி அப்படியே வந்து வேற வெர்ஷன் கொண்டு வந்து அப்டேட் பண்ணுங்க. அந்த வெர்ஷன் முதல் நம்ம இன்ஸ்டால் பண்ணிய வெர்ஷன் வந்து சும்மா இருக்கும், ஆனால் அது மாதிரி இன்னொரு க்ளோன் பண்ணி ரெடி பண்ணி அப்படியே அந்த வல்னரபிலிட்டி இல்லாமல் அவங்க ரெடி பண்ணி அதை வந்து ப்ளே ஸ்டோரில் விடுவாங்க. அதனால தான் நம்ம இதில் வந்து அப்டேட்டுன்ற ஆப்ஷன் வருது. அந்த நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருந்தது வந்து பழைய வெர்ஷனாக போயிடும். அந்த பண்ண முடியாதாம நம்ம பண்ணுறோம்ல, அதை தான் வந்து ஜீரோ டே அட்டாக்னு சொல்லுவாங்க. ஜீரோ டே அட்டாக்கர் இந்த மாதிரி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ணும். போது வல்னரபிலிட்டி இருக்கான்ட்டு பார்ப்பாரு, அதை எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அந்த இதுக்குள்ளே வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி அதுக்குள்ளே வந்துருவாப்புல. அப்படி சப்போஸ் வல்னரபிலிட்டி இருக்குது, அதனால தான் இப்போ வந்து நிறைய சிஸ்டம் வந்து லைக் வந்து விண்டோஸ் எக்ஸ்பி இதெல்லாம் கவர்மெண்ட்டில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆனால் அதில் வந்து வல்னரபிலிட்டி இருக்கிறதுனால எல்லாருமே விண்டோஸ் 10 லெவல் அந்த மாதிரி இருக்கு மூவ் ஆகும்னு சொன்னோடனே எல்லாருமே மூவ் ஆகியிருக்காங்க. அதைத்தான் சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளாய்ட் டேட்டா பேஸ். அதாவது அந்த வல்னரபிலிட்டின்னு சொன்னேன்ல, இந்த மாதிரி பேஜ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வல்னரபிலிட்டியை வந்து ரீஒர்க் பண்ணி சரி பண்ணுறதுக்கு பேஜெல்லாம் வந்து இங்கேருந்து தான் கிடைக்கும். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு சைட்டில் வல்னரபிலிட்டி இருக்குன்னா இருக்கிற எல்லாருமே ஒரு சைபர் செக்யூரிட்டி டெஸ்டர்ஸ், பெனட்ரேஷன் டெஸ்டர்ஸ், பக் பவுண்டி இவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அது மூலமாக இந்த பேஜை எடுத்துகிட்டு போய் நம்ம அங்கே சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். இதோட லிங்க் கீழே இருக்குது. இது நேம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளாய்ட் டிபின்னு சொல்லுவாங்க. இதை பற்றின ஹேண்ட்ஸ் ஆன் வந்து கூடிய சீக்கிரமாக சாப்டர் 2ல் வந்து நான் போட பார்க்குறேன். நெக்ஸ்ட் பாலிமெட்ரிபிக் கோட் அப்படின்னா என்னன்னா, இது வந்து அல்காரிதம் சொல்லுவாங்க. இந்த அல்காரிதம் வந்து அடிக்கடி வந்து அதாவது டைனமிக் மாதிரி சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? இது செட்டப் அல்காரிதம். இது வந்து டைனமிக் பெர்ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? எந்த மாதிரினா, இப்போ ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. இப்போ லைக் ஒண்டர் ஸ்டார் இந்த மாதிரி சாஃப்ட்வேர் ஏற்றிக்கிறோம். அதில் வந்து ஆக்டிவேஷன் கோட் இந்த மாதிரி லைசன்ஸ் கீ இந்த மாதிரிலாம் கொடுக்கும்ல. அப்போதைக்கு என்ன பண்ணுவோம்னா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அதை வந்து அந்த சாஃப்ட்வேருக்குள்ளேயே வந்து டெவலப்பர் என்ன பண்ணாங்க, மொத்த ஆக்டிவேஷன் கீயை லைசன்ஸ் கீயையும் உள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கனால அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட உடனேயுமே நம்ம அந்த லைசன்ஸ் கீயை போடுவோம். ஓகே இந்த கீ இங்கே இருக்குது, இந்த யூசர் யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடும். எக்ஸாம்பிள் நம்ம வந்து லேப்டாப்புக்கு வந்து பாஸ்வேர்ட் செட் பண்ணுறது. நம்ம லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ்வேர்ட் செட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிட்டு அந்த பாஸ்வேர்டு கேட்கும், நம்ம போட்டோம்னா ஓப்பன் ஆகும். ஏன்னா லேப்டாப்பில் வந்து அது ஸ்டோர் ஆகிருக்கும். ஆனால் அப்படி இருக்கிறதுனால வந்து ஹேக்கர்ஸ் வந்து ஈஸியாக வந்து ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டூல் ஓலி டிபி இந்த மாதிரிலாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணி வந்து உள்ளே இருக்கிற பாஸ்வேர்டை வந்து எடுத்து அதாவது லைசன்ஸ் கீ எடுத்து அதில் போட்டோடனே லைசன்ஸ் ஓப்பன் ஆகிடும். அதை தவிர்க்கிறதுக்காக தான் இந்த பாலிமெட்ரிக் மோனரிக் கோடு வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஒரு என்னென்ன டைப்னா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த லைசன்ஸ் கீயை போடுறதுக்கு சாஃப்ட் டேட்டா பேஸ்ன்றதை யூஸ் பண்ணுவாங்க. ஃபார்முலா இப்போ வந்து கரண்ட்டாக பார்த்தா ஃபியூஷன் 360 சாஃப்ட்வேர் கேம் பேஸ் பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து க்ளவுட் பேஸ் பண்ணி இப்போ நம்ம அந்த ஆக்டிவேஷன் கீ அங்கே போடுறோம்னா அது வந்து இன்டர்நெட் வந்து கனெக்ட் பண்ணியிருக்கணும். டைரெக்டாக வந்து போயிட்டு இன்டர்நெட்டில் அந்த சர்வரில் போயிட்டு இந்த ஆக்டிவேஷன் கீ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இந்த யூஸரை வெரிஃபை பண்ணி
ஓகே கொடுத்த உடனே ஓ அப்போ இந்த ஆக்டிவேஷனுக்கு இன்னும் யூஸ் பண்ணாமல் இருக்காங்க, அப்போ இவர் தான் போடுறாரு, இவர் வந்து ட்ரஸ்டான யூசர் அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுவோம். இதே இந்த ஆக்டிவேஷனுக்கு வேற ஒருத்தர் போட்டாருன்னா இந்த மாதிரி வேற ஒருத்தவங்க யூஸ் பண்றாங்க, நீங்க போடுறது தப்பானது அப்படின்ற மாதிரி சொல்லும். நெக்ஸ்ட் டிஎன்எஸ் ஒர்க்கிங் மெத்தடாலஜி. டிஎன்எஸ்னா டொமைன் நேம் சர்வர்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரௌசரில் வந்து நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை வந்து சர்ச் ப்ரௌசிங் பண்ணுறோம்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மோடம் யூஸ் பண்ணோம், மோடமுக்கு போயிட்டு மோடம்ல இருந்து ஐஎஸ்பிக்கு போகும், ஐஎஸ்பியில் இருந்து அந்த பர்டிகுலர் இதை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணும். இதுக்கு முன்னாடி இது வந்து ஒரு கீ கான்செப்ட் மாதிரி இமேஜ் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ப்ரௌசிங் பண்ணுறது எங்கே போகும்னு பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து சர்வருக்கு போயிட்டுலாம் பார்க்காது. நம்மளுக்குள்ள இருக்கிற ஃபைல் லைக் போஸ்ட் ஃபைல்னு சொல்லுவாங்கல்ல, நான் போன கிளாஸ் 1ல வந்து சொல்லியிருப்பேன். இந்த போஸ்ட் ஃபைலில் போய் இந்த மாதிரி இந்த டேட்டா வந்து இங்கே இருக்கு, அந்த வெப்சைட்டோட ஐபி இங்கே இருக்கான்ட்டு செக் பண்ணும். அப்படி செக் பண்ணி இல்லாத பட்சத்தில் தான் அது வந்து எங்கே போகும்னா டிஎன்எஸ் சர்வருக்கு போகும். அந்த சர்வருக்கு டிஎன்எஸ் சர்வர்னா இது கிடையாது. இந்த சர்வர் வந்து மோஸ்ட்லி ஐஎஸ்பி தான் ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம நினைப்போம் டிஎன்எஸ் சர்வர் வந்து நிறைய இது இருக்குது, லைக் 808 அந்த மாதிரி கூகுளோட டிஎன்எஸ் 1.1 கிளவுட் ஃப்ளோரா அந்த மாதிரி நிறைய இருக்குன்னு நினைப்போம். ஆனால் குளோபல் வைஸாக வந்து ஒரே ஒரு டிஎன்எஸ் தான் இருக்கு. எப்படி ப்ரோ ஒரு டிஎன்எஸ் தான் இருக்கு அப்படின்னு சொல்ல போச்சுன்னா, அந்த ஒரு டிஎன்எஸ் எடுத்து தான் அந்த சின்ன சின்ன கம்பெனி வந்து தனித்தனியாக எடுத்து 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 யூஸ் பண்ணுறாங்க. இப்போ லைக் சிஸ்டர்க்குன்ட்டு இப்போ சர்ச் பண்ணுறோம்னா அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் பார்த்தோம்னா லைக் 1 மினிட் எக்ஸாம்பிளோட காமிக்கிறேன். சிஸ்டர் சர்ச் பண்ணுறேன். இந்த சிஸ்டர்க்குன்ற குரூப் வந்து நம்ம தமிழ்நாட்டில் சர்ச் பண்ணாலும் இதே தான் காமிக்கணும், அமெரிக்காவில் சர்ச் பண்ணாலும் இதான் காமிக்கும். அமெரிக்காவில் வேற போய் தான் காமிக்காது. ஓகேவா, அதே ஒரு எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். அது மாதிரி தான் ஒரு டிஎன்எஸ் இருக்கும், அதை வந்து பர்டிகுலர் இது எடுத்து எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஓகேவா, இதை உங்களுக்கு கிளியரிட்டிக்காக சொல்லணும்னா, இப்போ நம்ம ஒரு வெப்சைட்டை வந்து யூஸ் பண்ணுறோம்னா அது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணாங்கன்னா டிராஃபிக் அதிகமாகும். அதனால என்ன பண்ணுவாங்க, தனித்தனி சர்வராக போட்டு வச்சுட்டு ஒருத்தவங்களுக்கு இந்த அதை கேம்னு இப்போ ஃப்ரீ ஃபயர் கேம் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட பேர் தான் அந்த கேமுக்குள்ளே ஃபஸ்ட்டு அந்த இதுக்குள்ளே கேமுக்குள்ளே போக முடியும், ஒரு 50 பேர், அடுத்து ஒரு 50 பேர், அந்த மாதிரி. அதனால வந்து ஒரு சர்வரை யூஸ் பண்ண டிஎன்எஸ் சர்வரை யூஸ் பண்ண முடியாதுன்ட்டு இப்போ பிரைவேட் கம்பெனி இந்த மாதிரிலாம் வந்து அதை லிங்க் பண்ணி சப்பா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, இந்த மாதிரி யூசர் வந்து கேட்பாரு, அது வந்து மோடமுக்கு போகும். மேக்ஸிமம் டிஎன்எஸ் வந்து நீங்கள் உங்கள் இதில் இதுதான் இருக்கும். ஓகேவா, ஐஎஸ்பியோட டிஎன்எஸ்ல தான் இருக்கும், அது வந்து சர்வருக்கு போகும். ஒரு அட்டாக்கர் எப்படி அதை ஸ்மூப் பண்ணுவாங்க, டிஎன்எஸ் ஸ்மூப்பிங் பண்ணுவாங்கன்னா, யூசர் வந்து ப்ரௌசிங் பண்ணுவாங்க சர்வர் டேட்டா சர்வரில். அதுக்கு அந்த சர்வரில் வந்து அட்டாக்கர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டிஎன்எஸ்ல வந்து அவரோட டிஎன்எஸ்ஸை வந்து போட்டுருவாரு. அந்த டிஎன்எஸ் வந்து போட்டதுனால அவர் என்ன லாகிங் பண்ணுறாரோ அந்த எப்படி சொல்ல, இந்த வெப்பேஜுக்குள்ளே லெஜிட்டிமேட் வெப்சைட்டுக்குள்ளே போகணும்னா மலேசியர் வெப்சைட்டுக்குள்ளே போகிற மாதிரி இந்த மாதிரி வந்து அவரால் மேனிப்புலேட் பண்ண முடியும். இதுக்கு வந்து என்ன டூல் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அட்டாக்கை பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்காக சிஸ்கோவோட இதை இருக்கு, சிஸ்கோ அம்பர்லான்ட்டு, அம்பர்லா லாகின். ஓகே, இவங்களோட ப்ராடக்ட்ல இருக்கு. இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கல் கிளாஸ் வரும், அப்போதைக்கு நான் வந்து உங்களுக்கு இதுக்கப்புறம் சாப்டர் 2ல வந்து எல்லாமே ப்ராக்டிக்கலாக சொல்லி காமிக்கிறேன். இப்போதைக்கு தியரிட்டிக்கல் கான்செப்ட் மட்டும் இவ்வளோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. லைக் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள, எங்களுக்கு காமிச்சது இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ஓகே, இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ள. இதுல போயிட்டு நம்ம வந்து டோக்கனை எடுக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் இந்த டிஎன்எஸ்ல வந்து
அவங்க இது இருக்கும். அதை எடுத்துட்டு போய் நம்ம சிஸ்டத்துல வந்து இந்த கண்ட்ரோல் பேனல் இருக்குல்ல, இந்த கண்ட்ரோல் பேனல்ல போயிட்டு நெட்வொர்க்கிங் இந்த இதை கிளிக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அடாப்டர் கிளிக் பண்ணிட்டு வந்து ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிட்டு நெட்வொர்க் அதுக்குள்ள போயிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஃபால்ட்டா வந்து இந்த இது 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 டிஎன்எஸ் எப்படின்னா நம்மளோட ஐஎஸ்பி வந்து நம்மளுக்கு டிஎன்எஸ் கொடுக்குறது. இது எனக்கு வேணாம் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே வேணாம்னா அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து 8.88 1.11 இந்த மாதிரி நான் வந்து போட்டு வச்சுக்கிருவேன். ஓகேவா? ஓகே, இப்போ ஓரளவு பேசிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த கிளவுடு அதாவது சிஸ்கோ அம்பர்லா அந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணோம்னா அந்த டிஎன்எஸ்குள்ள அதில் இருக்கிற ஐபியை வந்து போட்டுட்டு அவங்க என்னென்ன வெப்சைட்லாம் போகிறாங்க செய்கிறாங்கன்றத வந்து ஈஸியாக வந்து இங்கேருந்தே மானிட்டர் பண்ண முடியும். லைக் பாஸ்வேர்டு என்ன போடுறான்ற அளவுக்கு கூட நம்மளால ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து பென் பாக்ஸும் ஒரு சைபர் செக்யூரிட்டி லைனில் வந்து யூஸ் பண்ணுற ஒரு டூல். இது வந்து காலேஜ் நெக்ஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஜியூஐயா இருக்கான பழைய வெர்ஷனாக இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. இதை பற்றின வீடியோ வந்து சாப்டர் 2ல் நான் போல பார்க்குறேன். நெக்ஸ்ட் ஹனி ஸ்பாட். ஹனி ஸ்பாட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம லைனில் வந்தீங்கனாலே. ஹனி ஸ்பாட்ன்றது வந்து ஒரு ஒரிஜினல் டொமைனை வந்து டூப்ளிகேட்டாக வந்து அங்கே வச்சு ஒரிஜினல் மாதிரியே வந்து பெர்ஃபார்ம் பண்ண வச்சு அட்டாக்கரை வந்து ஏமாத்துறது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ அட்டாக்கர் வந்து இங்கே இருக்கிற நம்மளோட சைபர் மெக்கட்ரோன்ற சைட்டை வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாருன்னா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இன்டர்நெட்டில் வந்து அந்த cybermegatro.com அந்த மாதிரி உள்ளே போயிட்டு சைட்டை பார்ப்பாரு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனியில் வந்து இந்த மாதிரி ஃபயர் வால் போட்டு செஞ்சு எல்லாம் வச்சுருப்போம். ஆனால் அட்டாக்கருக்கு வந்து முன்னாடி அவரை ஏமாத்துறதுக்காக முன்னாடியே ஒரு ஹனி ஸ்பாட் மாதிரி சர்வர், அதாவது ஃபேக்கான ஒரு ஹனி ஸ்பாட்னா ஃபேக்கான சர்வர், அந்த சர்வரை வச்சுட்டு அதில் வந்து ஒரு சில ஒரிஜினல் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு வச்சிருவோம். ஆனால் உள்ளே இருக்கிற டேட்டாலாம் வந்து டூப்ளிகேட்டு ஃபேக்கு தான். ஆனால் அவர் வந்து இந்த மாதிரி நம்ம ஹேக் பண்ண வராருன்னா இந்த மாதிரி இந்த ஃபயர்வால் மாதிரி இன்னொரு ஃபயர்வால் போட்டு வீக்காக செட் பண்ணி வச்சிடலாம். அப்போ ஒரிஜினல் மாதிரி இருக்கும். ஹேக் பண்ண வராருன்னா 2-3 நிறையாவது 5-6 இருக்கும். அதில் எதுக்கு போகணும்னு தெரியாமல் முதல் இதுக்குள்ள போய் இந்த மாதிரி ட்ரை பண்ணுவார். அதை இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ணி இந்த மாதிரி ஒருத்தர் வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க ஐபியை கேப்சர் பண்ணி அவர் எந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிலாம் நம்ம ஹேக் பண்ண ட்ரை பண்ணுறாரு, அவர் பிகினரா ஸ்விட்கிட்டியா இல்லாட்டி ஒரு ப்ரொஃபஷனல் ஹேக்கரா இல்லை ஒரு சைபர் டெரரிஸ்ட் மாதிரியா அப்படின்றத வந்து நம்மளுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ணி நம்ம வந்து அவரை வந்து பிளாக் பண்ணி அவர் ரிப்போர்ட் பண்ணுற வரை நம்மளுக்கு நல்ல ரைஸ் இருக்கு. ஓகேவா? இதான் ஹனி ஸ்பாட்டோட கான்செப்ட். நெக்ஸ்ட் த பவர் ஆஃப் ரிவர்ஸ் இன்ஜினியரிங். ரிவர்ஸ் இன்ஜினியரிங்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் எப்படின்னா ஒரு அட்டாக் வந்து ஒரு சிஸ்டத்தில் நடந்துருச்சுன்னா அந்த அட்டாக் வந்து எப்படி நடந்திருக்கலான்றத வந்து ஒரு சில சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி அதை வந்து அந்த சாஃப்ட்வேரையே துண்டா பிரித்து உள்ள என்ன நடந்திருக்கு அப்படின்றத வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுறது தான் இதோட பேசிக் கான்செப்ட். இதில் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு அட்டாக் நடந்துச்சுன்னா அந்த அட்டாக் எந்த மாதிரி எக்ஸ்பர்ட் ஆகிருக்குன்றத ரிவர்ஸ் இன்ஜினியரிங்ன்ற ஒரு சில டூலை யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வல்னரபிலிட்டியை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை வந்து பேட்ச் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த மூலமாக தான் ஒரு சில ரிவர்ஸ் இன்ஜினியரிங் டெக்னிக் மூலமாக தான் இந்த மாதிரி பாஸ்வேர்டு கிராக் பண்ணுறது, லைக் அந்த பாஸ்வேர்டு சொல்ல முடியாது, லைசன்ஸ் கீ, இந்த மாதிரிலாம் வந்து எந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்கன்னா ஒரு டைப் ஆஃப் டூல் பார்த்தீங்கன்னா OLEDPGன்ற சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுனால எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். நம்ம இப்போ லைக் உள்ளே போயிட்டு ஓப்பன் கொடுத்துட்டு நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்டில் வந்து இந்த மாதிரி வந்து ஏற்றிருக்கேன். ஓகேவா? ஒண்டர் ஸ்டார். இப்போ ஒண்டர் ஸ்டாருக்குள்ள போயிட்டு ஓப்பன் கொடுத்து எஸ் ஒரு சிலது ஒர்க் ஆகலை. இந்த மாதிரி செக்ஷன் வந்து எங்களுக்கு டவுட்டாக இருக்குது, நாங்கள் பெர்ஃபார்ம் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறோம். ஓகேவா? இந்த மாதிரி வந்துடும். இந்த மாதிரி வந்துட்டு ஸ்ட்ரிங்குன்ட்டு ஒன்று சர்ச் ஸ்ட்ரிங்குன்ட்டு அதை கிளிக் பண்ணி உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும். எங்கள் ப்ராக்டிக்கல் செக்ஷன் வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு முடிஞ்ச வரை போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா?
நெக்ஸ்ட் இதுல ஏதாச்சும் டவுட், இந்த தியரி கான்செப்ட்ல ஏதாவது டவுட் இப்படி இருந்துச்சுன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாம நம்மளோட ச- அதாவது நம்ம கூட கன்வர்சேஷன் பண்ணணும்னா நம்மளோட லிங்க்டின் பேஜ் இருக்கு. லைக் உங்களுக்கு காமிக்கிறேன். இதான் என்னோட லிங்க்டின் பேஜ், சைபர் மெக்கட்ரோன்னு சொல்லி இருக்கும். ஓகேவா? ஆஹ் இந்த இதில் வந்து உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் கைடன்ஷிப் வேணும், ஏதாச்சும் எஜுகேஷன் லெவலில் ஏதாச்சும் கைடு சப்போர்ட் வேணும், என்ன படிக்கணும்னு தெரியல ப்ரோ, ரோட் மேப் தேவைப்படுது அப்படின்னா வந்து தயங்காமல் நம்மளுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க. நம்மளும் இந்த மாதிரி நிறைய டீமோட இருக்கும். சப்போஸ் நம்மளுக்கு தெரியாத விஷயத்த கூட உங்கள்கிட்ட வந்து ப்ரோஸ் உங்கள்கிட்ட கேட்டு செஞ்சு சொல்லுவேன். இப்போதைக்கு நான் வந்து நெட்வொர்க் செக்யூரிட்டி லைனில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். லைக் ஸ்டாக் அனலிஸ்ட் சைடில். அது சம்மந்தமாக டவுட் கேட்டால் சொல்லுங்க. ஜஸ்ட் லைக் ஜிஆர்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஃபாரன்சிக்ஸ் இந்த மாதிரிலாம் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கேட்டிங்கன்னா நான் வந்து அதில் ரிலேட்டடாக ஃபீல்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்கலாம் இருக்காங்கல்ல, அவங்ககிட்ட வந்து நான் வந்து கேட்டு உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ண முடிஞ்ச வரை ட்ரை பண்றேன். ஓகேவா? ஓகே. கற்றவை பற்றவை, நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க நெக்ஸ்ட் நம்ம என்ன கான்செப்ட் பார்ப்போம்னா ஒய்ஃபை, அதாவது வயர்லெஸ் ஹேக்கிங்ல நிறைய கான்செப்டை பத்தி நம்ம பார்ப்போம். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் டூல்லாம் காமிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் என்னென்ன வரப்போகுது, சாப்டர்ல வந்து என்னென்ன வரப்போகுதுன்ட்டு. அதாவது செகண்ட் சாப்டர்ல பார்த்தீங்கன்னா இந்த டூலை யூஸ் பண்றது எப்படின்ட்டு வந்து நான் வந்து பண்ணி காமிப்பேன். ஒரு ஹேக்கர் வந்து எப்படி வருவார், அனிஸ்பாட்ல எப்படி தெரியும், அதுக்கப்புறம் ரிவர்ஸ் இன்ஜினியரிங் எப்படி பண்ணுவாங்க அப்படின்றது எல்லாத்தையும் இப்போ இந்த சாப்டரோட அடிஷ்னலாக போட்டுருவேன். ஹேக்கிங் ஹேக்கிங் டூ சாப்டர் டூன்ட்டு. ஹேக்கிங் டே 3ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட், இந்த மாதிரி டூல்லாம் வந்து நாங்கள் யூஸ் பண்ணியிருப்போம் எங்களோட இன்ஸ்டியூட்டில். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டூல் நிறைய வந்து ஆர்எஃப்ஐ ரீடரு, பிளாக்கிங்கு, அதுக்கப்புறம் பைனாப்பிள், இந்த மாதிரி நிறையாவது வந்து நாங்கள் யூஸ் பண்ணி பார்த்தோம். அதை பற்றின ஒரு ஃபுல் கோர்ஸாக வந்து நாங்கள் முடிஞ்ச வரையும் நான் போட பார்க்குறேன். இது ஃபில்டர் ஜீரோ ஹேக், காரை பென் டெஸ்டிங் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ஆர்எஃப்ஐடி ரேடியோ இதை வந்து ஆஹ், அதாவது சென்டர் ரிசீவர் இந்த மாதிரி நிறையாவது யூஸ் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் எல்லாமே ஹேண்ட்ஸான நாங்கள் பண்ணியிருக்கோம். இதை பற்றின உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். ஓகேவா? இதை பற்றி உங்களுக்கு வரைக்கும் ஆல்ஃபா ஒய்ஃபை ஹேக் பண்ணுறது செய்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது. ஓகே, இதே எங்கள் டீம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.